தேவனோட நீ பழகு, இப்பொழுது நீ சமாதானமா இருப்பாய். யோபுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறாங்க, எல்லாம் எழுந்து இழப்புல மத்தியில நின்று கொண்டிருக்கிறாரு. சமாதானமற்ற நிலைமையில எலிபாஸ் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். தமிழ் அவரோட பழகி என்ற வார்த்தை இருக்கு, ஆங்கிலத்துல அக்வைண்டன்ஸ், அவரோட நம்ம உறவு கொள்ளணும்னு இருக்கு. ஆனா மூல பாஷையில பாத்தீங்கன்னா சவுகான் என்ற ஒரு வார்த்தையை ஹெப்ரேய பாஷையில உபயோகப்படுத்துறாங்க. இந்த சவுகானுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஆழமான நாலேஜ் வித் இன்டிமசி. அவர் எப்படி அறியணும்னா, ரொம்ப நெருங்கின அளவுல அவரை நாம் அறிய வேண்டும். அவரோட நாம் நண்பரை போல நெருங்கின உறவுல இருக்க வேண்டும். அவரை அறிகின்ற அறிவுல நம்ம இருதயம் திருப்தியை கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன முதலாவது உற்சாகம் அவர் கொடுக்கிறாருன்னா, தேவனை அறிகின்ற அறிவுல ஒரு ஆழமான ஒரு அனுபவம், அது உன் இருதயத்தை திருப்திப்படுத்துகிற ஒரு அனுபவம். இப்படி எல்லாம் நீங்க அவரை அறிய வேண்டும். இப்படி அறியும் போது உனக்கு சமாதானம் உண்டாகும்.